அர்ஜுன், இப்பதான்ப்பா மனசுக்கு நிம்மதியாவும் திருப்தியாவும் இருக்குப்பா. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த சந்தோஷமே தனிப்பா. மனசுல இருந்த குழப்பெல்லாம் தீந்து ஏதோ ஒரு நல்லது நடக்க போற மாதிரி ஒரு நினைப்பு வருதுப்பா. என்னப்பா அர்ஜுன், ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம். ஆனா என் ஃப்ரெண்டை பத்தி எந்த ஒரு தகவலுமே தெரியலையேம்மா. அர்ஜுன், வேண்டுதல்ங்கிறது உடனே நிறைவேறணுங்கிறது இல்லப்பா. நம்ம மனசுல இருக்கிற பாரத்தையும் எதிர்பார்ப்பையும் சாமி பாதத்துல இறக்கி வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த கடவுளுக்கும் எதை எப்ப செய்யணும்னு எல்லாமே நல்லாவே தெரியும். கரெக்டா சொன்ன இந்திரா. அர்ஜுன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுக்கு நேரம் காலம் எல்லாம் நல்லா அமையணும்ப்பா. அது நமக்கு அமைஞ்சதே, அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. இந்த நல்ல சகுனமே நீ தேடுற உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு கிடைக்க போறதுக்கான நல்ல அறிகுறிதான். நீ வேணா பாரு, எந்த நிமிஷமும் உன் ஃப்ரெண்ட பத்தி உனக்கு தகவல் வரலாம். நீங்க 1000 தான் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் படையல் போட்டாலும் அது நடக்கவே நடக்காது. நடக்கிறதையும் பார்க்கலாம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. என்ன நம்மளோட வேண்டுதலுக்கு வசுவும் கூட இருந்திருக்கா. கண்டிப்பா பலிக்கும். என் ஃப்ரெண்டு கன்ஃபார்மா என்னை தேடி வருவான். என்ன ரொம்ப நாளாகுதேன்னு கொஞ்சம் ஏக்கமா இருக்கு. மற்றபடி ஐ எம் ஹாப்பி. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே வசுதானமா. இவ மட்டும் இல்லைன்னா என் ஃப்ரெண்டை தேடுற முயற்சியில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே இருந்திருப்போம். இந்த விஷயத்துல வசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுமா. வசு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னடா திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்றானே நினைக்காத. அதுக்கான முழு தகுதியும் உனக்கு இருக்கு. இது மட்டும் இல்ல வசு, கோயில்ல நடந்த சம்பவம் இப்ப நினைச்சாலும் எனக்கு ஒரே டிஸ்டர்பிங்கா இருக்கு. என்ன மட்டும் பாதிச்சிருந்தா பரவாயில்ல, உன்னையும் பாதிச்சிருச்சே. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் கலங்கி போயிருப்பா. ஆனா நீ என் கூட இருந்து சப்போர்ட்டா தைரியமா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாரு. இப்பவும் சொல்றேன், என் ஃப்ரெண்டு மட்டும் என்ன தேடி வந்தான்னு வச்சுக்கோயேன், அதுக்கு ஃபுல் ரீசன் நீ மட்டும்தான். ஆமா வசுந்தரா, கோயில்ல நடந்த சம்பவம் என்னையும் உறுத்திக்கிட்டே இருக்குமா. என்ன மன்னிச்சிருமா. கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா அது அவ எதிர்காலத்தை கூட பாதிக்கலாம். ஆனா அத நீ ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நல்லபடியா கடந்து வந்துட்ட. மேடம், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நான் என் லைஃப்ல எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கேன். அதனால இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல மேடம். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த துணிச்சல் தாம்மா. உனக்கு மட்டும் இல்லாம என் குடும்பத்துக்கே நிறைய சோதனை வருது. கூடிய சீக்கிரம் அர்ஜுன் எதிர்பார்க்கிறபடி என் மருமக இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாமே சரியாயிடுமா. சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏய் வா. மேடம், ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்க மருமகளை பத்தி பேசுறப்போ எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமாவும் அதே மாதிரி படபடப்பாவும் இருக்கு. எதிரெதிரிலேயே மாமியாரும் மருமகளும் நிக்கிறோம். ஆனா
கொண்டாடிக்க தான் முடியல. ஒரு நாள் நான் கும்பிடுற சாமி உங்க முன்னாடியே என்ன அர்ஜுன் சார் மனைவியா நிறுத்தும். அன்னைக்கு நான் உங்களை அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். வசு, உன்ன மாதிரியே என்னோட ஃப்ரெண்டும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துட்டு அதுவே எனக்கு போதும் வசு. ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த ஒரு விதத்திலையாவது நீ எனக்கு ரோல் மாடலா இருக்க. என் எதிர்பார்ப்பு பலிக்குமா வசு? நிச்சயம் பலிக்கும் சார். அந்த நம்பிக்கையோட இருங்க. ஏய், சாரி சாரி அர்ஜுன் சார். சாரி. அர்ஜுனா? என்னது அர்ஜுன் சாரா? ஏய், என்ன கொழுப்பா? சாரி அர்ஜுன் சார். பாரு மம்மி, என்ன பார்த்து சாரி அர்ஜுன் சார்னு சொல்றா. விடுடி. மகாராணி அர்ஜுனோட கனவுல இருக்கா. அத கூடிய சீக்கிரத்துல கலைச்சு விடுறேன். என்னாச்சு மேடம்? பா மேடம். மேடம், எங்க போகணும்? சார் நீங்களா? அர்ஜுன் சார் நீங்க? நானே தான், சொல்லுங்க. அர்ஜுன் சார். என்னம்மா அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்னு? போமா. பாய். அர்ஜுன் சார். அர்ஜுன் சார். என்ன சார் இதெல்லாம்? ஏமா வழியில நின்னுகிட்டு போமா. ஹேய்,
என்னம்மா அப்படி பாத்துக்கிட்டே இருக்க? ஓரமா போமா. டேய் நான் சொல்ல பாரு பேபி தோன் ஏதோ பேசுறேன் ஏர் பேபி அர்ஜுன் சார் ஏமா என்ன பார்த்து ஏதோ அர்ஜுன் சார் சொல்லிட்டு இருக்கா? போமா. ஒன்னதாமா என்னம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க? பாட்டி என்னடா சோதி என்னாச்சு? ஐயோ அங்க பாரு பாட்டி. ஏமா போமா, டிராபிக் வேற ஆயிட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற, சிரிச்சுக்கிட்டே இருக்க? என்னம்மா நீ இவ்வளவு நாசம் பண்ணிட்டியே, கண்ணு தெரியல உனக்கு? பாரு பேபி வசுந்தரா அர்ஜுன் பேரை சொல்லிட்டு ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கா. டேய் அவ வாய் அர்ஜுன் பேரை சொன்னாலும் அவ கழுத்து உனக்காக தான்டா காத்துட்டு இருக்கு. என்ன பேபி சொல்ற? வசுந்தரா கழுத்துல இருக்கிறத அடிச்சிடலாங்க. வேணாம் பேபி, நம்ம வசு அசிங்கம். ஐயோ நாசமா போறவனே. டேய் உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறது ஓட்டச்சட்டியில தண்ணிய ஊத்தி ஒட்டப்படாரத்துக்கு போன கதையாதான் இருக்கு. டேய் அவ கழுத்து நீ கட்ட போற தாலிக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். கவலைப்படாத டேய், அவளுக்கு நீதான், உனக்கு அவதான்டா. ஐயோ பேபி, நீ சொல்லும் போது அந்த காலம் வராதான் ஏக்கமா இருக்கு பேபி. அடிமாட்டுக்கு பிறந்தவனே. சீ என்ன பேபி சும்மா திட்டிட்டே இருக்க? டேய் அது அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டேன்டா, பூச்சுக்காதடா. டேய் அது அந்தந்த நேரத்துக்கு நடக்கும்டா பேபி. மூவெட்ல நடக்காது கல்யாணம், கல்யாணமே இல்ல பேபி. அதனாலதான் சித்தர்கள் வாழ்க்கை சும்மா 8 பிரிச்சு எந்தெந்த நேரத்துல எது நடக்குமோ அது சரியா நடக்கும்னு சொல்லிருக்காங்க. அதனால செய்ய வேண்டியதை செஞ்சு பண்ண வேண்டியதை சீக்கிரமா பண்ணு பேபி. வாழ்க்கையை 8 பிரிச்ச பாரு, அதெல்லாம் சூப்பரா இருக்குடா. ஆனா ஒவ்வொரு இட்லி உனக்கு ஒரு 7 ஒளிஞ்சிருக்குல்ல, அத பாரு. தெரியுமா சோதி கண்ணு, அந்த வசுந்தரா கழுத உனக்கு தான்டா, அதுக்கு நான் பொறுப்புடா. பேபி வசுந்தரா மட்டும் எனக்கு கிடைக்கல, உன்னை கொன்னே போடுவேன். என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை கட்டி வைப்பேன்டா. அப்படியா? ஆமாண்டா நாசமா போறவனே. என்னது? அவ உன் கூட நல்லபடியா வாழ்வான்னு சொன்னேன்டா. இப்ப நான் என்ன பண்றேன், நேர வீட்டுக்கு போய் கோவில்ல நடந்த விஷயத்த அவ அப்பங்கிட்டையும் ஆத்தா கிட்டையும் பத்த வச்சேன்னு வச்சுக்கியே, வெடிக்கும் பாரு ஒரு வெடி சத்தம். அந்த மேலூர் வெடிகுண்டை விட பயங்கரமா கேக்கும் சத்தம். சார் இவ்வளவு நாள் பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், மொத்த கடனையும் அடைச்சிடறேன் சார். ஏங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சுங்க, நீங்க மேல மேல டைம் கட்டிட்டே இருந்தா நாங்க உயர் அதிகாரிகிட்ட பதில் சொல்லணும் மிஸ்டர் ஹரி. சார் கடைசியா ஒரே ஒரு தடவை டைம் கொடுங்க சார், நிச்சயமா 10 நாள்ல மொத்த கடனை அடைச்சிடறேன் சார். இந்த ஒரு தடவை சார் ப்ளீஸ். சரிங்க சார், நீங்க இவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதால உங்களுக்கு கடைசியா இந்த அவகாசத்தை நாங்க கொடுக்குறோம். 10 நாளைக்குள்ள உங்க கடன் அடைக்காட்டி கண்டிப்பா இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். டெஃபினட்டா சார், ப்ளீஸ் சார். வாங்க சார். டேய் தம்பி, டேய் குலோப் ஜான ஜீரால போடுற மாதிரி 10 நாள்ல கடன் அடைச்சிருவேன்னு பக்குவமா சொல்லி அனுப்புறியே, எப்படா தம்பி? டேய் உன்னை கட்டிக்கிட்டாலே இந்த இருமக்காரு லொக்கு லொக்கு, அவ பிறந்த வீட்டுல இருந்து சீதன் ஏதாவது வரப்போதா என்ன? இல்ல உன் பொண்ணு மேனா மினிக்கி சீமந்த புத்திரி, அவ ஏதாவது சம்பாதிச்சு கொடுத்துருக்காளா என்ன? ரொம்ப பேசாத. என் ஃப்ரெண்டு மூலமா அவருக்கு தெரிஞ்ச சேட்டு கிட்ட பேசிட்டேன், அவரும் காலையில வர சொல்லிட்டாரு. அவர்கிட்ட வாங்கி கடனை அடைச்சிருவேன்க்கா. எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறது. டேய் என்னடா என்னமோ வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிற? எதுவா இருந்தாலும் வாய் மேல பல்லு போட்டு பேசுறா. நான் உன் அக்காங்கிற கவலையில பேசுறேன்டா. இருக்கிற படத்தெல்லாம் எடுத்து கொடுத்து கடன் அடைச்சிட்டேன்னா, செக்கு உலக்க மாதிரி இருக்காளே உன் பெரிய பொண்ணையும் இதோ நிக்கிறாளே என் பேத்தி, இவங்களெல்லாம் எப்படி கரை சேர்க்கறது? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வரதட்சணை கேட்காத வரனா வசுந்தராவுக்கு நிச்சயமா வரும். ஏய் வரும்டி, நல்லா என் வாயில தாண்டி வரும். இதோ நிக்கிறானே என் தொம்பி, இவன் உன்னை கட்டிக்கிட்ட மாதிரி எந்த இழிச்ச வாயினு வந்து உன் பொண்ணை கட்டிக்க மாட்டான். ஒரு பவுனு 42,000 ரூபாய் விக்குது. நீ கோவில் கோவிலா போய் அம்மா போடுங்க ஐயா போடுங்கன்னு பிச்சை எடுத்தாலும் 5 பவுன் கூட தேராது. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்காமா? பெரிய இடத்துல உன் பொண்ணு வேலை பாக்குறான்னு பெருசா பீத்திட்டு தெரியாத. உன் பொண்ணு அந்த கிராமத்துல பண்ண காரியத்துக்கு எவன்டி அவளை வந்து கட்டிப்பான்? ஏய் காட்டுல நடந்தாலும் கழனில நடந்தாலும் முந்தானிய இடுப்புல அப்படியே இழுத்து சொருகிக்கணும்டி.
அதான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு. அப்படியே காத்தாட பறக்க விட்டுட்டு கைய வீசிட்டு நடந்தா 4 பேரு 40 விதமா தான் பேசுவாங்க. உன் பொண்ணு அப்படிதாண்டி பண்ணிட்டு வந்திருக்கா. வந்ததும் உன் பொண்ணுகிட்டயே கூப்பிட்டு கேளேன் உன் பொண்ணோட கிராமத்து அத்தியாயத்தை. அவ்வளவு பேர் பாத்திருக்காங்க, யாரும் மறுக்கவே முடியாதுடி. என்ன என்ன நடந்துச்சு? ஏன் அப்படி பேசுறீங்க? என்ன நடந்துச்சு? என்ன பேசுற? என்ன நடந்துச்சா? டேய், கை நிறைய அள்ளி வச்சு கொளுத்தினாலும் கற்பூரம் காத்துல ஆடதாண்டா செய்யும். அங்க வந்து அப்படி ஒரு ஆட்ட போட்டாடா. கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? என் வாயால சொல்ல முடியல. உன் பொண்ணு அந்த அர்ஜுனும் கோவில்ல கூத்தடிச்சத பாத்துட்டு கடைசியில பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க தம்பி. அக்கா, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. டேய், அவ வந்து நின்னா அவளையே கேள்டா. வாய் நிறைய அவளே சொல்லுவாடா. இந்த பாருடா தம்பி, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குடா. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் சுத்தமா தெரிய மாட்டேங்குதுடா. பேசாம நீ என்ன பண்ற, என் பேர சோதிமணிக்கே அவளை கட்டி கொடுத்துடுறா. உன்னோட மொத்த கடனையும் ஒரே ஒரு செக்லயே அடைச்சிருவான்டா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க பேசுறீங்க? அந்த ஜோதி மணிக்கா அவன் ரொம்ப தப்பான ஆளுமா. ஏற்கனவே நாங்க பட்டதெல்லாம் போதாதா? என்னடி பேசுற? என்னமோ ஊர்ல இருக்கிற யோகி சிகாமணில அப்படியே லைனா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கே என்ன? இத பாரு, நான் பேசும்போது நீ குறுக்க பேசாத. அப்படியே நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஐயோ அக்கா, உன் பேச்சை கேட்டு ஒரு தடவை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி போலீஸ் வரைக்கும் வந்து அவனை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரே கலவரமாகி ஏன்க்கா திரும்ப திரும்ப அவனே கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுற? டேய் தும்பி பயலே, அது அப்ப நடந்ததுடா. யார் தான்டா தப்பு பண்ணல? இப்ப உன் பொண்ணு கூட தான் அந்த பணக்கார அர்ஜுன் கூட அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கா. அத பாக்குறவங்க 4 விதமா பேசிட்டு இருக்காங்க. அடே, செக்குல போட்டா எள்ளும் புண்ணாக்குதான், கடலையும் புண்ணாக்குதான்டா. முதல்ல அத புரிஞ்சுக்கூட என் தொம்பி. டேய், பேசாம சோதிமணியா வசுந்தரா எங்க வந்தா? ஐயோ, வாய விட்டுட்டோமே. வாங்க தம்பி. வசு செல்போனை கார்லயே விட்டு வந்துட்டா. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வசு இல்லையா? அவ கோயிலுக்கு போயிருக்கா தம்பி. இதோ இப்ப வந்துருவான். சரிங்க, நான் போயிட்டு வரேன்.